எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து டான்ஸ் பண்ணனாலும் யோகா பண்ணனாலும் ஃபுட்பால் ஆடினாலும் எதுக்கானாலும் நம்ம வார்ம் அப் பண்ணோம். அந்த வார்ம் அப் வந்து உச்சிந்தல்லேருந்து குதிக்கால் வரைக்கும் நம்ம அந்த நர்வ்ஸ் வந்து வார்ம் அப் பண்ணோம். அது வந்து உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ஃப்ரீயாக இருக்கும். 72,200 நரம்பு நாடுகளும் ஃப்ரீ பண்ணிட்டோம். அது எப்படியோ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹெட்லேருந்து வரணும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஹெட்டு மேலே தூக்கணும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. நெக்ஸ்ட் வந்து சைடு 1 2 1 2. இதே மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு நல்லா இந்த கைகள் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் கைகள் இருக்கிற நர்வ்ஸ் ஃபுல்லாக ப்ரெஸ் ஆகும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா உடம்பு ஃபுல்லாக போகிற நரம்பு நாடிகள் வந்து இங்கேயே நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேஷன் பண்ணணும். இது வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக செய்யணும். ஆப்போசிட் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு பண்ணக்கூடாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த ஷோல்டரில் வச்சுட்டு மொல்லமாக ஸ்லோவாக பேக் இந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் ஸ்லோவாக 20 டைம்ஸ் பண்ணால் இன்னும் நல்லதாக இருக்கும். ஹார்ட்டில் இருக்கிற நர்வ்ஸ் ஃபுல்லாக போகும். ஹார்ட் ப்ராப்ளம் வரும்போது கூட உங்களுக்கு முன்னாடி அறிகுறி வந்தாலும் இந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஆப்போசிட் ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் ரொட்டேஷன் ஆகணும். அப்போ தான் உடம்புல இருக்கிற நரம்பு ஃபுல்லாக நம்ம கையில் இழுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி செஸ்ட்டு பாருங்கள். ஃபுல்லாக நம்ம வந்து நரம்புஸ் வந்து நல்லா வார்ம் அப் பண்ணுறோம். இதே மாதிரி ஆப்போசிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கணும். அவ்வளோ பாடி ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு பண்ணணும். அதே மாதிரி ஹிப்பு பாருங்க. 2 கால் இப்படி வச்சுக்கிட்டு ஹிப்பு வந்து நம்ம எல்லா நரம்பையும் வந்து வார்ம் அப் பண்ணுறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட் நம்ம கிட்னி இருக்கிற நரம்ஸு, ஹார்ட்டுக்கு போகிற நரம்ஸு எல்லாமே வந்து வார்ம் அப் ஆகும். நெக்ஸ்ட் அகெயின் நீ ரொட்டேஷன். எதனா நீ ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த நர்வ்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக ஆகும் உங்களுக்கு. இது வந்து எல்லாருமே வந்து செய்யக்கூடிய ஒரு வார்ம் அப். இது வயசுக்கு வந்து நிமித்தம் கிடையாது. எந்த வயசில் என்னாலும் செய்யலாம். ஆப்போசிட் அதே மாதிரி கால்கள் பாருங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ணணும். உங்களுக்கு வந்து அந்த குதிக்காலில் இருக்கிற நரம்பு ஃபுல்லாக வார்ம் அப் ஆகும்.
ஃபுல்லாக உங்களுக்கு நடக்கும்போது கால் ஸ்கிட் ஆச்சுனாலும் செட்ரேட் ஆகிடும் உங்களுக்கு. ஆனால் அதனால் வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த இது வலி வராது இருக்கும். சப்போஸ் அந்த ஸ்கிட் ஆச்சுனாலும் உங்களுக்கு அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. ஒரு 2 நாள் இருந்து 3ஆவது நாள் செட்ரேட் ஆகிடும் அந்த வலி. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பாருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வெயிட் வந்து நல்லா ஃபுல்லாக மேலே தூக்கி உங்களுக்கு வந்து அந்த வெயிட் வந்து குதிக்காதுக்கு நல்லா போகும். ஃபுல்லாக கழுத்துக்கு எடுத்துட்டாங்க பாருங்க. ஃபுல்லாக டர்ன் பண்ணிக்கணும் பாடியை. 1 2 இந்த மாதிரி பண்ணுறதுனால இடுப்பு நல்லா ஃப்ரீ ஆகும். டான்ஸ் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். ஃபுட்பால் ஆடுறவங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். இந்த எக்ஸசைஸ் வந்து நல்லா எல்லாருமே இந்த வார்மப்பு கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதிரி வந்து எல்லாருமே பண்ணணும். அது நான் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.